எப்பொருள் யாதொரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல். இன்னைக்கு என்ன பாடம் படிக்கலாம்? மரவுல பார்த்தோம். பரிணாம சித்தாந்தத்தின்படி 7ஆம் நிலை மனிதன். இந்த 7ஆம் நிலை பற்றி தான் நாம் 7ஆம் நிலைங்கிறது புரிந்து கொள்வதற்கு இந்த முயற்சி. அதை பல கோடி ஆண்டுகளாக இருந்து வருகின்ற இந்த நிலைதான் அது மாறுது. அதான் பல கோடி ஆண்டுகளாக சும்மா கிடந்தது. மேல்நிலை போறக்காகத்தான் இப்படி இருக்கலாம் நம்மகிட்ட இருக்கு. இதை இன்னும் மேற்கு நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள, மருத்துவர்கள் புரிந்து கொள்ள இல்லைன்னா அது காரணமே அந்த உள்ளபடி இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் காரணமே. அவங்க புலன்களை தாண்டல, பகுத்தறிவு தாண்டல. அதனாலதான் அவங்கள நோய்க்கு மருந்தில்லை, நோய்க்கு மருந்தில்லை, இங்க பசிக்கு வழி இல்லை. எல்லாம் எப்படி சிக்கல் வந்து மாட்டுறது வர. இங்கே இயற்கை உணவு திருட்டு இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் நோய்க்கு மருந்து இல்லைங்கிறான், அறுவை சிகிச்சை பண்ண தப்பிச்சுக்கலாங்கிறான். அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அறுவை சிகிச்சை பண்ணதே ஒரு வியாபாரம் தான். அறுவை சிகிச்சை பண்றதே ஒரு வியாபாரம் தான். அது இலக்கு என்ன? ஒரு மனிதன் இயற்கையாக நீடித்து வாழ்றது எப்படி, செயற்கையாக நோயோடு வாழ்றது எப்படி? அதனாலதான் இது உணர்ந்து கொண்ட ஐன்ஸ்டீன்ங்கிறது ஒரு நாம படிச்சிருக்கோம். ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படிலாம் பேசுறாங்க. நாமளும் படிச்சிருக்கோம் ஐன்ஸ்டீன் பத்தி. ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அவரே அந்த கடுமையான நோய் பாதிக்கப்படுகின்ற பொழுது மருத்துவர் சொல்றதை ஏத்துக்கல. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் போறேன் அப்படின்ட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். மருந்து அது சொல்ற அந்த ட்ரக்குக்கு என்னமோ கொடுத்து பாக்குறாங்க. ஏன்னா தின்னு கட்டாச்சுங்க, அவ்வளவுதான். தின்னு கட்டாச்சு, லிவர் அவுட், கல்லீரல் அவுட். கல்லீரல் கெட்டு போனா அவ்வளவுதான். கல்லீரல் கெட்டு, அதாவது இந்த இயற்கை தன்னைத்தான் சரி செய்ய கூடாது. எப்ப சரி செய்யறா, உணவு பழக்கத்தை நிறுத்தினா மட்டும்தான் சரி செய்யும்னு தெரியாது யாருக்குமே. அதை கண்டுபிடிச்சிட்டாரு அர்னால்டு கிட்ட. கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த உணவு பழக்கம் நிறுத்தும் பொழுது கெட்டு போன பொருள் இருந்து விஷம் நேர உணவு பாதைக்கு வந்துருது. அதை எடுக்கணுங்கிறதான் விஷயமே. இது இன்ன வரைக்கும் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியாது. அது ரொம்ப சாபக்கேடு. அதுதான் பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுல இருந்து எடுத்துக்கிட்டே நமக்கு திருமூலருக்கு வாழ்ந்த திருமூலர் என்ன சொன்னாருன்னு நமக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. திருவள்ளுவர் என்ன சொன்னாரும் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. ஆனா அதை எடுத்து வச்சு ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடியதும் இங்க சித்தர்கள் சொல்றதும் கிட்டத்தட்ட ஒத்து போறனால வெங்கடேசன் தைரியமாவே துணிச்சலா இறங்கி என்ன பண்றாரு, கிட்டு போன உடம்பை சரி செய்கிறார். வள்ளலார் ஆரோக்கியம் உள்ளவர் தான். அவருக்கு சிறுசுல இருந்து ஆரோக்கியமா இருந்திருக்கிறார். அது நமக்கு பிரச்சனை இல்லை. கெட்டு போனவன் எப்படி தன்னை குணமாக்கினான், அதுதான் நமக்கு தேவை. அதானே? முதலிடத்துக்கு வர்றதுதான் பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா படிச்ச பையன் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆமா, அங்கதான் நாம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆக சித்தர்கள் என பிறக்கும் பொழுது எல்லாரும் குற்றமுடையவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கள்கிட்ட போய் சேர்கின்ற பொழுது அவர் சொல்றத, ஏன்னா ஆசிரியர் என்பவன் யார் தெரியுமா? ஆசிரியர் டீச்சருக்கு பொருள் கிடையாது. டீச்சர்னா சொல்லி கொடுக்குறவங்க மாதிரி அர்த்தம். ஆனால் உண்மையான தமிழ்ல யாரா வர்றாங்க பாப்போம், இருங்க. யாரு? இவரு சங்கர். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். விடுமுறையா இன்னைக்கு? சரி. மதியம் போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. ஓ, அந்த மாதிரி. உங்களுக்கு தான் அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை. சரி. இப்போ அந்த பரிணாம சித்தாந்தத்தை உள்வாங்கினால் மட்டும்தான் சாத்தியம். வள்ளலார் என்பவர் இயற்கையாகவே ஆரோக்கியமா இருந்திருப்பார், சரியா? ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் விட்டுருங்க, பொதுவாக மனிதன். ஏன்னா நாம மனிதனை பத்தி தான் பேசுறோம். காலத்தால் வென்றிருக்கிற நூல்களை பத்தி பேசுறோம்.
திரு திருமந்திரம், திருக்குறள் பேசுறோம். இடையில 150 ஆண்டுக்கு முன்னாடி நோன்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் நமக்கு தேவை. நோன்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசணும். நோன்பை பண்ணி ஆராய்ச்சி தன்மையை குணமாக்கி காட்டினார். அதுதான் பெரிய விஷயம். அர்னால்ட் டெக்ரேட்டும் உடம்பு கெட்டு போனவர் தான். அர்னால்ட் டெக்ரேட், ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட்டும் கடுமையான சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர். ஆனா அவங்க இறைச்சி உணவு தானே. அதனால இந்த இறைச்சி என்பது கடுமையான நச்சுத்தன்மை என்பது, ரெண்டாவது நம்ம உடம்புல ஜீரண சக்தி இல்லைங்கிறது தெரியல. பாலை கூட செரிக்கிற, இன்னைக்கு பாலை கூட செரிக்கிற தன்மை நம்ம உடம்புல கிடையாது. ஏன்னா பாலுக்கான செரிமான நீர் உடம்புல கிடையாது, நம்ம இறப்பியில கிடையாது. ஏன்னா நம்ம அந்த பல்லு கிடையாது. இன்னும் இந்த வெள்ளக்கார மருத்துவத்தை தவறா புரிந்து கொண்ட மருத்துவர்கள் இன்னும் உளறிட்டு இருக்கு. சில மருத்துவர் உளறிட்டு தான் இருக்கானுங்க. கரும அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ தின்னு பார்த்தியா, இல்ல உனக்கு மூட்டு வலி பால் குடிச்சு நிறுத்தி பார்த்தியாங்கிறது ஆதாரமே இல்லை. என்னது ஆதாரம் இல்லைங்க. ஆதாரம் எல்லாமே பேசிட்டு இருக்கானுங்க மருத்துவர்கள். 95 மருத்துவர்கள் வெளியே பேச மாட்டாங்க, போட்டு சிக்குன்னு சிக்கி விட்டுருவாங்க. ஏன்னா கேட்கறோம் பூரா புத்தி இயற்கை மருத்துவத்தையும் இவனை வச்சு கேட்டா பரவாயில்ல. இப்ப இயற்கை உணவு சாப்பிட்றான் பாரு, அவனையுமே இந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு இவனை வச்சு கேட்டாலும் போட்டு கொட்டுன்னு கொட்டி விடுவாங்க. இதை சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட உட்காந்து கேட்டுறது எப்படி இருக்க முடியும்? இவன் தான் அறிவாளி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்தந்த துறை சார்ந்தவனை கேட்கணும் இல்லையா? இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி வச்சு கேட்டு பாரு, போட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. நீ சாதாரண மக்கள்கிட்ட பேசுறது என்ன தெரியும்? இப்ப நான் சவால் விடுறேன். இயற்கை நாம ஜீரண நீரை நாம பேசுறது உணவு பத்தி பேசுறது இல்ல, ஜீரண நீரை பத்தியே பேசுறேன். என்னது ஜீரண நீரை பத்தி? அது மட்டும் இல்ல, பசி ஏன் இருக்கணும், ருசியா இருந்த கேள்வி போற, ருசி நமக்கு ஏன் இருக்கணும்? இப்ப நான் ருசியை கட்டுப்படுத்துகின்ற ருசிங்கிறது அது ஒரு ஆய்வகம். அது நமக்கு ஐம்புலன்கள் மாதிரி வாயும் காட்டுது. இது எங்கிருந்து வருது, இதுலதான் வச்சு இயற்கை நம்மளை ஏமாத்துது. ருசியை கொடுத்து இயற்கை ஏமாத்துன்னு சொல்றதே இல்லை. ருசி நல்லா இருக்கு நல்லா ருசியா சாப்பிட்றோம், நல்லா ருசியா இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர அது ஆரோக்கியத்துக்கு தொடர்புன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா உணவு என்பது உட்கொள்வது, அவ்வளவுதான். அதுதான் இங்க நம்ம பரிணாம சித்தாந்தம். இந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் இதை பேசுறோம். ஆக 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு அதனுடைய இனப்பெருக்க நிலை, 4ஆம் நிலை அதனுடைய இனப்பெருக்க நிலை, 5ஆம் நிலை அதனுடைய இனப்பெருக்க நிலை. ஏன் அறிவு வளரணும், இனப்பெருக்கம் குறையணும்? இது யாருமே சொல்லலையே. அறிவு வளருது, இனப்பெருக்கம் குறையுது. அடுத்த அறிவு வளருது, இனப்பெருக்க வேகம் குறையுது. அப்ப 4ஆம் நிலை வருகின்ற பொழுது இந்த ஊர்வன 4ஆம் நிலை என்பது பல வகையான ஊர்வன பாம்புகள், தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், மேலும் குறைந்த இனப்பெருக்க வேகம். அப்ப இனப்பெருக்க வேகம் குறைகிறது, அறிவு நிலை வளர்கிறது. திருப்பி 5ஆம் நிலை வருகிறது பொழுதுதான் அங்க நமக்கு என்னன்னா வாய் ருசி என்கிற வருது. வாய் ருசி நம்ம பாலூட்டி இனத்துக்கு சேர்ந்த மனிதனுக்கு, இந்த மனிதனுக்கு தான் இந்த சிறப்புத்தன்மை. அங்க விலங்குகளை விட்டு போட்டு மனிதனுக்கு கூடுதலா வாய் ருசி, பல வகையான வாய் ருசி அறிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. எந்த விலங்கும் வாய் ருசி அடிப்படை கொண்டதல்ல, அது ஏதோ மனப்பழக்கத்துல தின்னுட்டு இருக்குது, அந்த மூளையினுடைய பழக்கத்தில். அதனாலதான் 5ஆம் அறிவில் மட்டும்தான் இந்த மண்டை வரும். மூளை பாம்புக்கு நேரா இருக்கும், அதுல தனியே தலை வரணும். அதுதான் 5ஆம் அறிவு. அதுதான் 5ஆம் அறிவு. நமக்கு தனித்தலை இதுதான் இருக்கு. தலை மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, மீன் பாம்பெல்லாம் ஒரே மாதிரி, மீன் பாம்பு புழுவெல்லாம் ஒரே மாதிரி. இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் நமக்கு ஏன் தனித்தலை என்னங்கிற அது தனியா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதை விட்டு தனியா போயிருது பாருங்க. இதுதான் இதெல்லாம் பரிணாமத்துல வந்தது நிமிர்ந்து பார்க்குது. சரி, நம்ம திருப்பி வர்றோம். அப்ப 6ஆம் நிலையிலிருந்து 7ஆம் நிலைக்கு போகிறோம் என்பதை இந்தியாவில் முதல் முறையாக இந்த புத்தகம் சொல்லுது. 6ஆம் நிலையிலிருந்து 7ஆம் நிலைக்கு மனிதன் மாறுகிறான் என்பதை, அப்ப மேல்நிலை அடைகிறாங்கிற. அப்ப மேல்நிலை அடைவது என்பது இயற்கையாகவே இருக்கிறதே தவிர யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் கிடையாது. இப்ப 5ஆம் அறிவு யாரு கொடுத்தாங்க? 6ஆம் அறிவு யாரு கொடுத்தாங்க? இயற்கை தான் கொடுக்குது. இது யாருமே சொல்றது இல்லை. அப்ப 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவு யாரு கொடுக்குறாங்கன்னா இயற்கை. அந்த இயற்கையை புரிந்து கொண்டால் ஆரோக்கியம் வருகிறது. அப்ப 7ஆம் அறிவு வந்துருது. 7ஆம் அறிவு அப்படி இதெல்லாம் சொல்லாமையே சும்மா தின்னு இப்ப வெள்ளைக்காரன் சொல்றாங்க, நாமளும் சொல்லிட்டு இருக்க முடியாதா? ஏன்னா இதெல்லாம் நம்ம மாணவர்கள் தெளிவாக இருந்தா சரி. நம்ம மாணவர்களுக்கு யாருமே
நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பிடிச்சிக்கிட்டு அரையும் குறையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாவே அது போயிட்டே இருக்கு. ஏன்னா யாரை பத்தி கவலைப்பட முடியாது. ஏன்னா ஆரோக்கியத்தை யாரும் தரப்பு ஆரோக்கியம் என்பது மருந்து மாத்திரையில கிடையாது. அதுதான் பெரிய விஷயமே. யாராவது தாமதம் வர்றாங்க யாரோ? சரி சரி. அப்ப அப்ப ஆரோக்கியம் என்பது ஆரோக்கியம் உடல்நலம் என்பது மருந்து மாத்திரைகளில் கிடையாதுங்கிறது நமக்கு உண்மை. அதனாலதான் இங்கிலாந்து மருத்துவ சட்டம் நம்ம நாட்டு இங்கிலாந்து மருத்துவ சட்டம்ங்கிறது இந்திய மருத்துவ சட்டம்னு இங்கிலாந்து மருத்துவ சட்டம் தான், பேரு தான் மாத்திக்கிட்டாங்க. சித்த மருத்துவம்ங்கிறது வேற, ஆயுர்வேதம் வேற, இதெல்லாம் வேற, இல்லை வேற வேற. ஆகையினாலதான் அலோபதி மருத்துவத்தை படித்தவர்கள் எங்கேயுமே தன்னை சிறப்பு மருத்துவர் என்றோ நான் இந்த நோயெல்லாம் குணமாக்கி விடுவேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் இல்லை. அதுக்கெல்லாம் நிரூபிக்கவே முடியும். இப்ப சக்கரை நோயை நிரூபிக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. சக்கரை நோயை குணமாக்கி விட்டேன் என்று அலோபதி மருத்துவர் சொல்ல முடியாது. சொன்னா சிக்கிக்குவாங்க. ஏற்கனவே மருந்து இப்ப சளி மருந்து கொடுத்தே நிறைய குழந்தை செத்து போயிட்டாங்க. சளி மருந்து கொடுத்த கிளைக்கால்ங்கிற கொடிய விஷம் அது. எப்படி சாகுறாங்க? அப்ப காரணமே இந்த உணவு பழக்கம் தான் காரணம். அப்ப அர்னால்ட் எக்ரட் அர்னால்ட் எக்ரட் சொல்றது நேரடியே குத்துன்னு குத்துற உணவு பழக்கத்துல கை வைக்கிறதுனாலதான் அவர் அங்கிருந்து அமெரிக்கா ஓடிட்டார். உணவு பழக்கத்துல கை வச்சுட்டார். ஏன்னா அவருக்கு நோய் வருது இல்லையா. ஆனா இதுல மட்டும் எப்படி? அப்ப இந்த பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு நாம அதை செய்கின்ற பொழுது நமக்கு எல்லாருமே சுகமடைகிறோம்ல. இது மட்டும் எப்படி சாத்தியம்? ஏன்னா நமக்கு வரலாறு நிறைய இருக்கு. உணவு கட்டுப்பாடு வரலாறு மேலையாட்ட அப்படி கிடையாது. நமக்கு தான் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பழக்க வழக்கம் பூராமே மாசத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க அந்த உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடையிறதுதான் இந்த இதை வச்சிருக்கிறாங்க. உணவு பழக்கத்துல வந்தது. பிறவில இருந்தே பல்வேறு வகையான பழக்கத்துக்கு நம்ம அடிமையானவங்க. அதுதான் திருப்பி பேசுறோம். சரியா? பிறவில இருந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க. ஒரு குழந்தை கெட்டு போகுதுன்னா ஒரு குழந்தை கெட்டு போகுதுன்னா, உணவை சாப்பிட்டு கெட்டு போகுதுன்னா யார் உணவு வாங்கி கொடுத்துருப்பாங்க? பெற்றோர்கள் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பெற்றோர்கள் தான் காரணம். இவங்க உணவு ஊட்டி ஆமா இவங்க குழந்தைய கெடுத்துட்டு மருத்துவர் அவங்க உணவு பழக்கத்தை மாத்திட்டு ஒரே நாள்ல 2 நாள்ல உணவு பழக்கத்தை மாத்துங்க, வேக வைத்த காய்கறிகள் பழங்கள் கொடுத்துட்டே வாங்க, கூட 2ஆவது நாள் நோய் நல்லாயிரும். இவங்க கெடுத்துக்கிறதே அவன் நல்லது பண்றது. இப்படி பொருத்தமே கிடையாது. அவன் என்ன பண்றான்? உடனே அங்க போனேன்னு ட்ரிப், ஏன்னா அந்த சொட்டு நீர் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த உணவு வேலை செய்யாது. உடனே ஜீரநீர் நிறுத்திடும். உடம்பு கெட்டு போன உடனே முதல்ல வயிற்றினுடைய செயல்பாட்டை நிறுத்தினா வளம் போகாது. உடனே சிறுநீர் மூலம் வெளிப்போகும். சிறுநீர் குடிக்கிறதுக்கு இங்க வேலை செய்யாது. உள்ள போடாத்தானே. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் 36 மணி நேரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த உணவு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீர்ல மழல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இறப்பை வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 3 நாள் எடுத்துக்குது தன்னை சரி செய்வதற்கு. அதுக்கு அது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. என்னது? தண்டனை கொடுத்து அவனை படுக்க வச்சுட்டு இறக்காத, வாந்தி வந்துரு, கொடுக்காத அப்படிமா. அப்ப இவங்க பயந்துடுற, ஐயோ எடுக்கல. அதெல்லாம் 72 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். அப்ப இந்த சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஏன்னா நிறுத்திடுது. அப்ப இருக்கிறது வெளியேற்றணும் இல்லையா? அப்ப என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு என்ன பண்றாங்க? இவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க? கொஞ்சம் சொட்டு நீர் மருந்து, கொஞ்சம் செலைன் வாட்டர், உப்பு கரைந்த லேசாக, ரொம்ப குறைந்த உப்பு, அதிக உப்பு போட்டா அதை குழந்தை ஆளு அவுட்டுவாங்க. அது ரொம்ப கவனமா செலுத்துவாங்க. செலைன் வாட்டர் நினைச்சபடி உள்ள செலுத்த முடியாது. அது உப்பு. அது செலைன் வாட்டருங்கிறது ஒரு வகையான உப்பு தண்ணி தான். குளுக்கோஸ் வாட்டரு, செலைன் வாட்டர், அதெல்லாம் இதுதான் விஷயமே. அப்ப அந்த டயாலிசிஸ் பண்ணுது, உள்ள போய் அது சுத்தப்படுத்துது. நானே 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படிதான் போட்டாங்க ஒரு தடவை. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இந்த மயக்க நிலை வச்சு அவங்க காசு பண்ணிடுறாங்க. அது தானாவே அந்த உடம்பு ரெடி ஆகும். அந்த விஷம் நீங்கிற வரைக்கும் அது உடனே விஷத்தை வெளியேற்றுது. ஒரு போண்டா சாப்பிட்டதுக்கு என்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு, போண்டா பஜ்ஜி என்னமோ தெரியல, அதுதான் எப்போது சாப்பிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அடிச்சு அடி பாப்பா. ஆனா ஒண்ணுங்க, அந்த ஜீரணீருக்கு தொடர்ந்து நான் பலமுறை சோதனை பண்ணி பார்த்துருக்கிறேன். சும்மா தேவையில்லாம போட்டு அமுத்துறோம்னா உடனே 2 மணி நேரத்துல வயிற்றுல ஒரு மாதிரி பெரட்டைக்கிற டபக்குன்னு அது வெளியே கொண்டு வந்துருது. வெளியே விஷத்தை கொண்டு வந்து வாந்தியில கொண்டு தள்ளி விட்டுருது.
நான் பல முறை சோதிச்சு பார்த்துருக்கேன். வேணும்னு பிடிச்சி அமுத்திரம்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணோம்னா டக்குன்னு வாந்தி மாதிரி கூட டபக்கம் வெளியே எடுத்து விட்டுருது. ஐயோ நீ போடாதடா அப்படிங்குது. இதெல்லாம் நல்லா தெரியுது. அது அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா அது அமைதி நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஆமாங்க. அமைதி நோக்கி போகுது. அந்த அதாவது உன்னை நான் நோயாளியாக இல்லாமல் மேல்நிலைக்கு கொண்டு போறேன்னு நான் சொல்றதை நாம உதாசீனப்படுத்தி நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் காரணமா வேணும்னு வலிந்து திணிக்கிறனாலதான் நீ எல்லா நோய்களும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஏன்னா அது காரணம் அந்த 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 சித்தர்களும் வழிகளும் இல்லாத. அதனாலதான் வந்து உலக நாட்டு மேற்கு நாட்டு மக்கள் தப்பிக்கவே முடியாது. மேற்கு நாட்டு மக்கள் குறிப்பாக மேற்கு நாட்டு சித்தாந்தத்தை உள்வாங்கிய மேற்கு நாட்டு மதங்கள் சொல்லக்கூடிய வழியில போனீங்கன்னா அவ்வளவுதான். அது குறிப்பாக இந்த இறந்த உடலை சாப்பிட்றவங்க தப்பிக்கவே முடியாது. இறந்த உடலை சாப்பிட்றவங்க அவ்வளவுதான். நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இறந்த உடலை சாப்பிடுகின்றவர்கள் புரியுதுங்க. பாருங்களேன். இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னா அந்த பாலே இறந்த உடல் தான். பாலை கறந்துட்டாவே செத்து போகும். அதுல வந்து கடுமையா வைரஸ் உற்பத்தி ஆயிரும். கடுமையா வைரஸ் அது அமிலத்தன்மையுடைய வைரஸ் உற்பத்தி ஆயிரும். அமிலத்தன்மை லாக்டிக்னு சொல்லுவாங்க, லாக்டிக் ஆசிட். அதுக்கு அந்த லாக்டிக் அது ஒரு கிருமி, வயிற்றுக்குள்ள கிருமி. அந்த கிருமி இது ரெண்டு சண்டை போட்டு அது நல்லா சுகமா வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா கார்பன் அமிலத்தன்மை அதிகமா இருக்கிற கிருமிகள் படபடன்னு வளரும். ஏற்கனவே பால் புளிச்சு போச்சு, அதுல பூரா லாக்டிக் ஆசிட் பயங்கரம். அதை வந்து கால்சியம் பற்றாக்குறைக்கு கொடுக்க சொல்லி ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கிற மானக்கேடு. அதை சாப்பிட்டா இருக்க மூட்டு வலி அதிகமாக. சரி, அப்படி மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாரும் பால் குடிக்கிறவங்க தானே. பால் குடிக்கிறவங்க, தயிர் திங்கிறவங்க, மோர் குடிக்கிறவங்க, அப்புறம் வந்து வெண்ணெய் திங்கிறவங்க, அப்புறம் நெய் திங்கிறவங்க தானே. ஏப்பா நல்லா ஆகல? நல்லா கட்டுன்னு கட்டுறாங்க. பால் லிட்டர் கணக்கா பால் குடிக்கிறவங்க 4 தடவை காப்பி குடிக்கிறாங்க, 4 தடவை டீ குடிக்கிறாங்க, 4 தடவை பால் குடிக்கிறாங்க. அது நேரடி குடிச்சா என்ன, மறைபா கொடுத்தா என்ன, தயிரா தின்னா மோர், எப்படி பார்த்தாலும் பால் யாருக்கா நல்லா இருக்கா? இல்லைங்க, குடிச்சதுனாலதான் வந்துருச்சுங்க. 50 வருஷமா பால் சாப்பிட்டாங்க, 50 வருஷமா வந்தாச்சு. அப்புறம் நீ புதுசா இருக்க பால் சாப்பிடணுங்களா? அதைத்தாங்க இந்த முட்டாளுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த முட்டாளு குடிச்சதுனாலதான் வந்துச்சுங்க. அந்த எதுக்கால கொஞ்சம் கேள்வி கேட்கிற முட்டாளா இருந்தா தேர் ஓட்டிகிட்டே இருக்கிறான். இந்த டாக்டருக்கு எல்லாம் தேர் ஓட்டுறானுங்க, இந்த வெள்ளக்கார டாக்டர். என்னதான் இவங்களுக்கு பண்றதோ அதுதான் காரணமே. இந்த இழிநிலை, அந்த அவனுக்கு மூட்டு வலி வந்து அவன் சீரடிச்சு சீனாடணும். அவனுக்கு எல்லா மருத்துவர்களுமே ஆரோக்கியமா எவனாச்சும் இருந்திருக்கான்னு கிடையாது. மனுஷன் தானே அவனுமே. அவன் என்ன யோக நடிக்கு அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உடனே டாக்டர்னா கொம்பு உடம்பு இருக்குது, டாக்டர்னா எங்கேயோ இருந்து வருது, அதெல்லாம் அவனும் சாதாரண மனிதன் தான். ஆமாங்க ஐயா. அத போய் ஏன் கற்பனை பண்ணி மாட்டிக்கிறீங்கிறேன் நானு. நாங்கெல்லாம் அதெல்லாம் எப்பவோ விழிப்புணர்வு ஆயாச்சுங்க. அதெல்லாம் போறது இல்லைங்க. அந்த கற்பனை பண்றான் பாருங்க. கற்பனை பண்ணி அவர் பண்ண நம்மளை காப்பாத்திடுவார். அடி அறுவை சிகிச்சை மட்டும்தான் அந்த மேலை நாட்டவர்கள் கண்டுபிடிக்காது. இந்த அறுவை அதெல்லாம் திருப்பி நான் சொல்றேன். ஏதாவது வெளியிருந்து காயம் ஏற்பட்டால், அப்படி பாத்தீங்கன்னா நான் 25 வருஷம் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கவனமா தான் போறேன், கவனமா தான் வர்றேன். நடந்துதான் போறேன், நடந்துதான் வர்றேன். எங்கேயும் போறதில்ல வர்றதில்லை. அப்புறம் எனக்கு ஏன் நோய் வரதில்லைன்னா இந்த சுத்தம் தான் காரணம். ஒண்ணுமே இல்லை. சளி பிடித்த அது ஒண்ணும் கிடையாது. ஜீரநீர் அமைதிப்படுத்த வேண்டியது சளியற்ற உணவு. அது ஏதோ ஒண்ணு. அதுவே இத்தனை காலமா கொண்டு போகுதுன்னா அப்படின்னா தனிமையில் இருந்து எப்படியெல்லாம் அந்த உடம்பு மாறி இருக்கும். இதுதான் அந்த விஞ்ஞானிகள் செஞ்சது. நல்லவர். இதை சொல்லி கொடுக்காம போகக்கூடாதுங்கிறத பிடிச்சி வலுக்கட்டாயமா உட்காந்துருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப யாராவது பொருட்கள் இன்னைக்கு பேசினேன், இந்த அலர்ஜி பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அப்ப அலர்ஜி பத்தி பொருட்டு பேசியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, ஓடிட்டு இருக்கு பாருங்க. அலர்ஜி ரொம்ப கவனமா இருக்கணும். உடற்பழங்களை சாப்பிட்டுக்கோ, ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டுக்கோ. $1 கிடைக்குது. பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். 2 நாளா அதான் பார்த்துருக்கேன். அது என்னென்ன பக்கத்தால இருக்கு, என்னோட தோட்டம் இருக்கு, அட்ரஸ் கூட போட்டிருக்கோம், வீடு எங்க இருக்குன்னு கூட போட்டிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? அந்த வீடு தான் அது. அந்த வீட்டுலதான் இருக்காங்க. அது பார்த்தா ஒரு பெங்களூர் மாதிரி தான் இருக்கு. அது ஒன்றும் பெருசா லண்டன், எல்லாம் பெங்களூர் சிட்டி மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாம் கட்டடம் தான், அடுக்குமாடி கட்டடம், அவ்வளவுதான். பெங்களூர் மாதிரி ஆடம்பரமா இருக்கு. பெங்களூர் பார்த்தா லக்ஸுரி ஹோட்டல்ல ஆடம்பரம் வந்தாச்சுங்க. ஆடம்பரம் போது வீடே ஆடம்பரமா. இன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடு எப்படி ஆடம்பரம் கட்டுறான் பாருங்க. அதே மாதிரி தான் ஆடம்பரமான வீடுகள் தான்.
அப்புறம் அந்த மாதிரி தான் வீடு இருக்கு, இருக்கட்டும். ரைட். மொத்தத்துல ஆரோக்கியமா நான் சொன்னேன், கடல் கடந்து போற கவனமா இரு, ஆரோக்கியத்துல கோட்டை விட்டேன்னு அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆரோக்கியத்துல கோட்டை விட்ட அங்க போனோடனே $5000 இருப்பா, $3000 இருப்பா, அவ்வளவுதான். எடுத்துன்னு $2000 கட்டுவோம். எங்க போவீங்க? கோவிந்தா தான். செக் பண்றதுக்கு $1000 இருப்பா. அங்கெல்லாம் வந்து கன்சல்டிங்கே அவ்வளவுதான். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் நோய் வர்றதான். எல்லாரும் நொறுங்க திங்கிறவன் தான். இறைச்சி திங்காதவன் வெளிநாட்டுல எவனும் கிடையாது. எல்லாம் பூந்து நல்ல இந்த பிரியாணி கடை வந்து அது வேற பார்த்துட்டு இருந்தா அது பூந்து விளையாடுறானுங்க எல்லாருமே. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் என்ன கெதிக்கு ஆளாவானுன்னு தெரியல. இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, அப்ப மனிதன் 7ஆம் நிலை நோக்கி நகருகிறான் இயற்கையில். அதான் இந்த மொன்றாம் பாடத்துல எப்பவுமே இது மறந்துடக்கூடாது. 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. நாளைக்கெல்லாம் நீங்க வந்து அந்த தெளிவு பெறுகின்ற பொழுது இந்த 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அதனுடைய படிநிலைகள், 4ஆம் நிலை அதனுடைய படிநிலைகள் செயல்பாடு, 5ஆம் நிலை அதனுடைய படிநிலைகள் அதனுடைய செயல்பாடு அறிவு நிலை, 6ஆம் நிலை அதனுடைய படிநிலை செயல்பாடு அது அறிவு நிலை இனப்பெருக்க நிலை, 7ஆம் நிலை என்பது மனிதன் யோகியாக மாறுதல். அப்ப இயற்கையாகவே யோகியாக மாறுதல் இருக்கா இல்லையா? நீ எங்க போறீங்க? நாம ஏதோ சாமி நினைக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் இல்ல. இயற்கையாக மனிதன் யோகியாக மாறுகிறான். இதுதான் வெங்கடேசனுடைய உச்சகட்டமான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்புல என்ன பண்றான், அவனுக்கு கூடுதலாக இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அதே தான் சொல்லுது. எவ்வளவு இடைஞ்சலா இருந்தாலும் இந்த ஒளி போறது போயிட்டே தான் இருக்கும். அந்த சூழல்ல அந்த ஒளியை தடுக்கவே முடியாது. அப்போ ஒளி வந்து ஒரு இடத்துல பூதாதுங்கிறான். இல்ல, ஒளி உள்ள பூந்தே தீருங்கிறான். அதுதான் நம்ம உடம்பு. அப்போ உணவு சுத்தமாக இருக்கிற பொழுது, உணவு பாதை அடப்பு இல்லாம இருக்கிற பொழுது, இப்ப அடப்பு இல்லாம இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த கீரை காய்கறிகள் இவர் சொல்றதுதான். இன்னைக்கு கூட பொண்ணுகிட்ட அதை பேசியிருக்கேன். அந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் இருக்கணும். ஆனா இப்ப பரிந்துரைக்கிற அத்தனையுமே கார்பன் டை ஆக்சைடு உள்ள போனாவே ஆசிட்டா மாறும். நைட்ரிக் ஆக்சைடு உள்ள போச்சுன்னா நடுநிலைப்படுத்திடும். நடுநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். முழுமையான நடுநிலையும் சொல்ல முடியாது, நடுநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். தண்ணீர் என்பது மிதமான, அதோட தண்ணீர் வந்து மிதமான தண்ணீர் தான். நாம என்னமோ நிறைய அப்படி அடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படிலாம் இஷ்டத்துல கிடையாது. ஏன்னா நாம சாப்பிட்ற தண்ணி இருக்கே, ஒரு முடக்கு குடிச்சா 2 முடக்கு குடிச்சோம்னா அது உள்ள போற கூட லேசான வெது போறதான் கீழே போகும், சூட்டை இழுத்துக்கும். நம்ம உடம்பு பத்தி எப்பயுமே 35 டிகிரி 36 டிகிரி செல்சியஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. அதாவது 98 புள்ளி இல்ல 95 96 இருக்கும். வெப்பமா தான் இருக்கும். அந்த வெப்பத்தை உடம்பு உள்வாங்கிக்கும். எப்பயுமே தண்ணீர் வந்து உலகத்திலே வந்து தண்ணீர் மட்டும்தான் உடனடியே வெப்பத்தை இழுக்கும். வெப்பத்தை வெளியே விடும். ஆச்சரியமானது. உடனடியே வெப்பத்தை இழுத்துட்டு அவ்வளவு லேசானது. அதனால நெருப்பு பிடிச்சா டக்குன்னு தண்ணி ஊத்துறோம், உடனே அணைக்குது இல்லையா? அப்ப நாம வாயில தண்ணி வச்சோடனே அந்த வெப்பத்தை இழுத்து நேர அப்ப வெதுவெதுப்பான நீர் தான் அங்க போகுது. அப்ப ஜில்லுன்னு குடிக்கிறது, கடுமையான கடுமையான வெப்பத்தில் குடிச்சிருக்கேன். நாக்கெல்லாம் வெந்து போற அளவுக்கு குடிச்சிருக்கேன். ஆனால் இயற்கையான அந்த அரை வெப்ப நிலையில என்ன நீர் இருக்கோ, சுத்தப்படுத்தப்பட்ட நீர், அந்த அரை வெப்ப நிலையில என்ன நீர் இருக்கோ அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா இங்க லேசான இங்கே வாயில ஊத்துறப்ப கூட அது லேசான வெப்பம் அடைஞ்சிடும். எந்த நீரா இருந்தாலும் சாதாரண நீர் இங்க ஒரு 35 டிகிரி இருந்ததுன்னா வாயில போடுறப்ப ஒரு 1 டிகிரி அதிகமாயிரும். 1 டிகிரி 2 டிகிரி அதிகமாகி வெதுவெதுப்பான நீர் தான் போகும். நீங்க கடுமையான குளிர்ச்சியான நீரை குடிச்சா மட்டும்தான் ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க சாதாரண நீரை குடிச்சிங்கனாவே அது வந்து அமைதிப்படுத்திட்டே இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப தேவையான வெப்பத்தோட தான் போகுது. ரெண்டாவது அது மட்டும் இல்லை, நம்ம உடம்பு வந்து சுத்தமா வச்சுக்கிற உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லை, மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு உதவி செய்கிறது. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் எந்த தகவலும் கிடையாது. நம்ம உடம்புல மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். வினாடிக்கு வினாடி இதயம் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டே இருக்குது. யாரோட உதவியும் இங்க தேவையில்லை, அது மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டே இருக்குது. அதனாலதான் இதயம் கெட்டு போச்சுன்னா சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் மேக்கர்னு ஒண்ணு வைப்பாங்க உள்ள. அது பல லட்சம் செலவாகும். வச்சு அதுல ஒரு சின்ன ஒரு பேட்டரி வச்சிருப்பாங்க, சின்ன பட்டன். அது டடக்கு 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 ஓடிட்டே இருக்கு. அப்ப செயற்கையா துடிக்க வைக்கிறது தான். அந்த பேட்டரியில வேலை செய்யாது. அப்படின்னு என்னங்க ஹார்டிஸ் இதயம் என்பது மின்சாரத்தால் இயங்கு. அது எங்க யாரு மின்சாரம் அதை உற்பத்தி பண்றாங்க? எங்க இருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுது?
மூளை அப்படித்தான். மூளையில் இருக்கிற அத்தனை செயல்பாடு மின்சாரம் தான். இது யார் உற்பத்தி பண்றாங்க? இப்ப ஜென்ரேட்டருங்கிறான். இதுதான். இப்ப இதெல்லாம் இந்த சிஸ்டம்ல கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, அது அழுகி போச்சு, இது அழுகி போச்சு. இதெல்லாம் காரணம் சரியா அந்த உணவு தான். உணவு பழக்கம் தான். உணவு பழக்கம் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. உணவு பழக்கம் தான். உணவு நல்லதா கெட்டதாங்கிற அது தனி ஆராய்ச்சி. உணவு பழக்கம் தான் உயிர் போறதுக்கே காரணம். இன்னும் கொஞ்சம் வேலையை போனோம்னா, ஜீரநீர் சுரந்துகிட்டே இருந்ததுன்னா உள்ள இருக்கிற மரபணு பாதிச்சு விடும் அப்படிங்கிறது விஞ்ஞானம் சொல்லுது. இதெல்லாம் நெட்ல கிடையாது, பெருசா நெட்ல எல்லாம் பேசுறது இல்லை, ஆர்டிபிஷியல சொல்லாது, செயற்கை நுண்ணறிவு சொல்ல. நான் கேட்டு பார்த்தா அது கிடையவே கிடையாது. அந்த லோட் பண்றதே இல்லை, அவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இதுல தனிப்பட்ட முறையில நீங்க தேடினா மட்டும்தான் இந்த ஜீரநீர்னா என்ன. அத நீங்க நோட் பண்ணலாம் இல்லையா? நீங்க அத ஏத்தி விடலாம் இல்லைங்களா? நான் பிடிச்சி அது ஏற்றி விடுவேன். ஏற்றி விட்டு அதை வாங்கி வச்சுக்கோ. ஆனால் சில இந்த கூகுள் மாதிரி நேரடியாக தேடும் பொழுது அது விளக்கம் சொல்லுது. ஆர்டிபிஷியல் அதுல விளக்கமே கிடையாது. செயற்கை நுண்ணறிவுல அந்த அறிவே அது கிடையாது. என்ன கூகுள் நீங்க ஏற்ற முடியாது, அதை ஏற்கனவே இருக்கே. கூகுள்ல கூகுள்ல இப்ப நான் போடுற நான் அதனாலதான் இந்த வீடியோ போட்டே இருக்கிறேன். இந்த கூகுளுக்கு சொந்தமானதான், யூடியூப்ங்கிறது கூகுளுக்கு சொந்தமானதான். அது ஏறிட்டே இருக்கு, யாரு பாக்குறாங்க. அது போக இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதை பத்தி விவரம் இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சுரந்துட்டாவே, ஃப்ரீ ரேடிக்கல் வேலை கொடுத்தாவே நமக்கு மரபணு பாதிக்குது அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் சுரக்காம இருக்கணும்னா உள்ள எந்த பொருளும் போகாம இருக்கணும். ஏன்னா பொருள்ங்கிறது அந்நிய பொருள் தான். உணவுனாவே உடம்புக்கு எதிரானது. உணவுங்கிறது நீங்க விரும்புறதானே. ஆமா. இனிப்பு யாரு விரும்புறாங்க? மனம் விரும்புது. உப்பு புளி காரம் எல்லாமே எது வேண்டாம் இருந்தாலும் இதை தேர்வு செய்யறது யாரு? ஒரு விலங்குக்கு மனிதன். மனம் தான் தேர்வு செய்ய. மனிதனா மனத்தால் ஆனவன். இங்க அறிவி தேர்வு செய்யறது இல்ல, மனம் தான். எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடும்பா, அங்கதான் பிடிச்சிருக்கு சாப்பிடு, அது வேற. ஆனால் உடம்பு என்ன ஆகுது? அதாங்க. அதனாலதான் சித்தர்கள் என்ன சொன்னாங்க, உடம்பாரளியின் உயிரார் அடிவர்னா அழகா அடிச்சாங்க. இது எந்த வெள்ளைக்காரும் புரிந்து கொள்ள முடியாது, எந்த வெள்ளைக்காரும் புரிஞ்சு கொள்ள முடியாது, எந்த தமிழ்வாதியாரும் புரிந்து கொள்ள முடியாது. மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சித்தர்களை பற்றிய கொஞ்சம் கூட நவீன காலமா எந்த தமிழாசிரியர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக உடம்பாரளியின் உயிரார் அடிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேர மாட்டார். எந்த வகையான மேல்நிலை அறிவும் நீ பெற முடியாதுங்கிறான். உடம்பு கெட்டு போச்சுன்னா எந்த வகையான மேல்நிலை அறிவும் நீ பெற முடியாது. எவ்வளவு தெளிவாட்டிக்கிறாங்க பாருங்க. சரியா? வேற சந்தேகம் இருக்க? முடிச்சுக்கலாம். சரி. அப்ப உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமானது. இந்த 1ஆம் இடத்துல நாளைக்கு படிப்போம். உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமானவை. டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த, இப்ப என் பொண்ணு எங்க இருக்காங்கன்னா டார்வின் பிறந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. இங்கிலாந்துல டார்வின் பிறந்தார். நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா இப்பதான் இந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. அவங்க கல்லூரியில் பெரிய ஆய்வகம் இருக்கு, அது படம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன் நான் அந்த படத்தை. சரி. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமானது ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும். உலகின் உயிர் பல கோடி வருடங்களாக இருந்து வருகிறது. இதுதான் ஒரு மருத்துவர் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா நம்ம பின்னோக்கி போய் வர்றோம், இந்த பின்னால இருந்து வருகிறோம். அப்ப இதெல்லாம் தான் நாம பாடத்துல சொல்லணுங்க. இப்ப குருகுல கல்வின்னு என்ன அர்த்தம்? என்ன காலையில் சாப்பிடு, மத்தியானம் சாப்பிடு, தின்னுபட்டு போடான்னு சொல்ற மாதிரி இருந்தா விட்டுட்டு போயிடலாம். இது அப்படி இல்லையே. உங்க மூளையவே செலவு பண்ணணுமே. என்னது? அது மட்டும் இல்ல, மனதில் இருக்கிற அழுக்கையும் சேர்ந்து எடுக்க வேணுமே. அது பெரிய விஷயமாச்சே. உணவு பழக்கத்தை கூட விட்டுறலாம், இந்த மன அழுக்கு எடுக்கிறது இருக்குதா? அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, ஆணவம். அது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதல் அவள் சேர்த்து தாளிசல் செய்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக எல்லா நோயும் குறைஞ்சிடும், உடல் இழைச்சி நின்றுங்கிற ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அதுக்கு மனதை நீக்கணும், அதுக்கு கேள்வி கேட்கணும், 1,00,000 கேள்வி இருக்குது. வள்ளுவர் சொல்றாரு, மனம் தூய்மை அடைந்தா மட்டும்தான் எல்லாம் தூய்மை அடைங்க. அப்ப அந்த மன தூய்மை எங்க இருந்து போகுது? பல வகையான பற்றுல எல்லாம் இருக்கு. நம்ம விடுதலை அடைய முடியாத அளவுக்கு பற்றுல வச்சிருக்கு.
அன்னைக்கு கேட்ட பற்றற்றான் தாளை பற்றுக பற்றுக பற்றுகங்கிற, ஈசனை தாளை பற்றுகங்கிறான், என்னென்னமோ சொல்றேன். இதுல எப்ப பண்றது, எப்ப புரிஞ்சுக்கிறது, என்ன சிக்கல் இருக்குது பாருங்க. நமக்கு இந்த மனிதனாய் பிறந்தது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை தடைகள். அப்பா 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 அப்பா, ஒன்னும் சொல்ற மாதிரியே இல்லை. நானும் யோசிச்சு பாக்குறேன் எப்படிடா எளிமைப்படுத்தலாம்னு பார்த்தா திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அங்கவே மாட்டிக்கிறீங்க இல்லையா? அறிவு தெளிவா இருந்தாலும் மனம் தெளிவா இருக்கிறது இல்ல. மனம் தெளிவாரு அறிவு, இப்படி எல்லாம் ரெண்டும் போட்டு நமக்கு ரெண்டு இருக்கு. சரி, முடிச்சுக்கிறேன். ஆகையினால உலகின் உயிர் பல கோடி வருடங்களாக முன் ஓரறிவுடன், பல கோடி வருடத்துக்கு முன்பாக ஓரறிவுடன் கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறோம். சரியா? மீண்டும் நாளைக்கு பேசலாம் இதை பற்றி. நன்றி, வணக்கம்.